பசங்களா வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான क्वेश्चन ஆஃப் தி டேல நாம பார்க்க போறது கிளாஸ் 11 கான மேக்ஸ்ல சாப்டர் 5. இதுல வந்து எக்ஸாம்பிள் 5.4 வந்து பார்க்க போறோம். சோ சாப்டர் 5ங்கிறது என்ன? பைனாமியல் தியரம் இல்லையா? சோ இந்த டாபிக்ல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? Find the middle terms in the expansion of x plus y whole power 7. சரிங்களா? சோ இந்த x plus y whole power 7ல வரக்கூடிய அந்த மிடில் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சோ இங்க பாருங்க, இந்த பவர் வந்து என்னவா இருக்குன்னா ஆட் நம்பரா இருக்கு. சரிங்களா? சோ இப்படி ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 மிடில் டேர்ம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப மிடில் டேர்ம்ஸ் என்னென்ன கிடைக்கும் பாருங்க. இந்த இடத்துல மிடில் டேர்ம்ஸ், சோ ஒருவேளை பவர் வந்து நம்ம n அப்படின்னு எடுத்துப்போம். x plus y whole power n. n வந்து ஆட், n வந்து ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமான மிடில் டேர்ம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஒன்னு வந்து n plus 1/2, ரெண்டாவது வந்து n plus 3/2. கிளியரா? சோ அப்ப என்னங்கிறது வந்து இங்க என்னவா இருக்கு? 7 அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன வரும்? 7 plus 1/2, 7 plus 3/2. சோ அப்ப இத சிம்பிளை பண்ணா என்ன வருது நமக்கு? 8/2 னா 4 and 10/2 அப்படினா 5. சோ அப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது 4th term and 5th term. இந்த ரெண்டு டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகே. சோ இப்ப நாம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கவனிங்க பசங்களா. சோ இப்ப ஜெனரல் டேர்ம்க்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகே. சோ ஜெனரல் டேர்ம்க்கான ஃபார்முலா, சோ ஜெனரல் டேர்ம்க்கான ஃபார்முலா என்ன? tk which is equal to tr plus 1 which is equal to ncr x to the power n minus r into y to the power r. கிளியரா? சோ இத வந்து ஜெனரல் டேர்ம்க்கான ஃபார்முலா. சோ இதுல நாம இந்த tk அப்படிங்கறது என்ன அப்படினா மிடில் டேர்ம்ஸ். சோ நாம கண்டுபிடிக்க வேண்டியது 4th and 5th டேர்ம் இல்லையா? சோ அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணோம்? t4 ஐயும் t5 ஐயும் கண்டுபிடிக்கணும். கிளியரா? t4 and t5 என்ன வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சோ அப்ப k அப்படிங்கிறது தான் இந்த மிடில் டேர்ம்ஸ். கிளியரா? சோ அப்ப என்ன வருது? இந்த 4 ஓட ஒன்னு கம்மியா எடுத்துக்கணும். இங்க 6. சோ அப்ப 3 plus 1 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப n-ங்கிறது வந்து என்ன இருக்காங்க? 7 அப்படினு இருக்கு. சரிங்களா? சோ n is equal to 7. அப்ப 7c3 x to the power. ஓகே. சோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து x ஓட பவருக்கு போட்டுக்கோங்க. 7 minus 3ங்கிறது x உடைய பவருக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து y ஓட பவருக்கு என்ன பண்ணனும்? இங்க கீழ பாருங்க 3 ன்னு இருக்கா? சோ இத வந்து y ஓட பவருக்கு எடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா? சோ அடுத்து t5 வந்து கண்டுபிடிக்கணும். t5 அப்படினா என்ன வரும் பாருங்க? t4 plus 1 which is equal to நமக்கு 7c4. சோ அப்ப x உடைய பவர் என்ன வரும் பாருங்க? 7 minus 4. சோ இந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி x ஓட பவருக்கு எடுத்துக்கணும். சோ இங்க கீழ என்ன இருக்கு? 4 இருக்கா? அத வந்து நம்ம y ஓட பவர் எடுத்துக்கணும். கிளியரா? சோ இதுதான் அந்த ரெண்டு மிடில் டேர்ம். இத ஃபர்தரா நம்ம சிம்பிளை பண்ணி என்ன வரும் அப்படிங்கறத சொல்லணும். சரிங்களா? சோ அப்ப t4 என்ன வருது நமக்கு? t4 that is equal to 7c3 x to the power 4 y to the power 3. சோ இந்த 7c3 கான வேல்யூ சோ என்ன வரும் பாருங்க? சோ 7 factorial divided by 3 factorial 4 factorial. சோ இத வந்து 7c3 அப்படிங்கிறது. ஓகே. சோ இந்த இடத்துல x power 4 y power 3. கிளியரா? சோ இத சிம்பிளை பண்ணலாமா? 7 factorial எப்படி எழுதலாம்? 7 into 6 into 5 into 4 factorial divided by, so 3 factorial எப்படி எழுதிக்கலாம்? 1 into 2 into 3 into the 4 factorial அப்படியே எழுதிக்கோங்க. 4 factorial அப்படினு into x to the power 4 y to the power 3. கிளியரா இருக்கா? சோ இப்போ இத சிம்பிளை பண்ணுங்க ஃபர்தரா. சோ ஃபர்தரா சிம்பிளை பண்ணா என்ன வருதுங்க? 4 factorial கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சோ இந்த 2 into 3 6ம் இந்த 6ம் கட் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? 7 into 5 35 அப்படினு வரும். கிளியரா? சோ அப்போ கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? 35 x to the power 4 y to the power 3. சோ இதுதான் என்ன அப்படினா 4th term. ஓகே. சோ இத வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 5th term வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இதே மாதிரி என்ன பண்ணனும்? 5th term வந்து கண்டுபிடிக்கணும். கிளியரா இருக்கா? சோ இப்ப 5th term வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். கவனிங்க, என்ன கொடுத்திருக்காங்க? t5 which is equal to 7c4 x to the power 3 and y to the power 4. கிளியரா? சோ 7c4 வந்து நம்ம சிம்பிளை பண்ணனும். கிளியர்? சோ எப்படி எடுத்துக்கலாம்? 7 factorial divided by 3 factorial 4 factorial. கரெக்ட்டா?
சோ இங்க இருக்கக்கூடிய அதே டேர்ம் தானே இங்க வந்திருக்கு. ஓகே, சோ அப்ப சிம்பிளை பண்ணா என்ன வரும்? இதுக்கு சேம் 35 தான் வரும். கிளியரா? சோ அப்ப 35 into x to the power 3 y to the power 4 இதுதான் fifth term. சோ பசங்களா கிளியரா இருக்கா? fourth term கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி fifth term கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? சோ இதுதான் வந்து middle terms for the expansions of x plus y whole power 7. Got it? Yes. இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பசங்களா, and subscribe பண்ணாதா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. உங்க friends and family வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படினா என்ன செய்யலாம் அப்படினா இங்க இருக்கக்கூடிய QR கோட் இருக்கு இல்லையா, இத ஸ்கேன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Got it? Yes. மறுபடியும் நாம அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம். Thank you all.